அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை நட்சத்திரமும் சேருகின்ற மிக மிக அற்புதமான ஒரு நாள். வெறும் 6 முறை இந்த ஒரு வரி வாக்கியத்தை எழுதி பாருங்கள். நீங்கள் நினைத்த காரியம் முருகப்பெருமானின் அருளால் அப்படியே நிறைவேறும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சூட்சமம் மிகுந்த ஒரு சின்ன மந்திரம் எழுதும் முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளுமே மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரம் எழுதும் முறையும் மிக மிக எளிமையானது, உடனடியாக நமக்கு பலனை தரக்கூடியது. நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் சேருகின்ற அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் இந்த மந்திரத்தை நாம் எழுதும் போது கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கும். சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்ம பார்க்க போகும் அந்த சூட்சம மிகுந்த மந்திரம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த மந்திரம் எழுத போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். முடிந்தவரை இன்றைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த பதிவை பார்க்கும் நேரத்தில் தெரியாமல் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் கூட இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் தாராளமாக நீங்க எழுதலாம், தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்க எழுதலாம், தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இன்றைய தினம் இந்த மந்திரத்தை நீங்க எழுதுங்க. எந்த நேரத்தில் எழுதணும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் பிற்பகலுக்கு பிறகுதாங்க கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகுது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணி 23 நிமிடங்களுக்கு பிறகுதாங்க கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. நாளைய தினம் ஏப்ரல் 2ஆம் தேதி மதியம் 1 மணி 51 நிமிடங்கள் வரை கார்த்திகை நட்சத்திரம் இருக்குங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைய தினம் ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணி 30 நிமிடங்களுக்கு பிறகு இந்த மெத்தடை எப்ப வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த நேரத்தையும் நம்ம பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இன்றைய தினம் மாலை 3:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மந்திரத்தை நாம் எழுதலாம். நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு இருக்கும் இடத்திலிருந்து இந்த மந்திரத்தை எழுதலாம். மந்திரம் எழுதுறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர், வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர்ல ரெட் கலர் பெண்ணால இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த மந்திரத்தை 6 முறை நம்ம எழுதினாலே போதும். ஓம் ஐம் ரீம் வேல் காக்க, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத சூட்சமம் வாய்ந்த மந்திரம் இது. வெறும் 6 முறை நம்ம எழுதினாலே போதும். தேவைப்படுறவங்க நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு எழுதலாம், இல்லனா நீங்க நம்பர் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதாவது 1 2 3 போட்டு தான் எழுதணும்னு கிடையாதுங்க. எழுதி முடிச்சிட்டு இந்த பேப்பரை மடித்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்க வச்சிருங்க. பூஜை அறையில அல்லது ஷெல்ஃப்ல, பேக்லன்னு நீங்க ஏதாவது ஒரு சுத்தமான இடத்துல இந்த பேப்பரை வைக்கணும். இதை மடித்து கூட நீங்க வைக்கலாம். உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு இந்த
பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எரிப்பதுன்றது அக்னியில் நாம் சமர்ப்பிப்பதற்கு சமம். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இந்த பேப்பரை நம்ம எரிக்கலாம். ஆனால் நம்முடைய கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகுதாங்க இந்த பேப்பரை நம்ம எரிக்கணும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான மந்திரம் எழுதும் முறையை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலியை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த தெய்வீக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு முக்கியமான இந்த பணவசிய பொருட்கள், தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த பொருட்கள் அனைத்தையும் வச்சு பூஜை செஞ்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள், பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஏறு சிங்கி மூலிகை கட்டை. விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். ஏறு சிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள், பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் ஒரு 5 நிமிடங்கள் இந்த கட்டையை வலது கையில ரைட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கிட்டு நம்முடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனை செஞ்சாலே போதும். நம்முடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேர்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள், தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை தரும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்றுத் தருவது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. சில பேர்லாம் அடிக்கடி கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதிகமா டென்ஷன் ஆவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது படிப்படியாக கோபம் குறையும், டென்ஷன் முற்றிலுமாக குறைந்துவிடும். இன்னும் சில பேர்லாம் மைண்ட் டிப்ரெஷன், மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அடிக்கடி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும், மனதில் அதிகமான பயம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவா மாலையை அணியும் போது மனோபயம் முற்றிலுமாக நீங்கும். ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாலையை நம்ம கையில புடிச்சு பார்த்தாலே ஒரு நல்ல சில்னஸ் தெரியும். கழுத்தில் அணியும் போது அந்த கூலிங்கை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உடலிற்கும் இது நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்ச கோமதி சக்கரம். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரமும் இருக்குங்க. பணம் வைக்கும் இடத்துல ஜஸ்ட் இதை வைத்தாலே போதும், அதிரடியான பணவசியத்தை ஏற்படுத்தும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரமும் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே போதும். குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யறவங்க, கடைகள் வச்சிருக்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ் கல்லா பெட்டியில ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தாலே நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை கவர்ந்து இழுக்கும். தொழில் அபிவிருத்தியாகும், அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கொடுக்கிறதுனால இதனுடைய ஆற்றல் இன்னமும் பெருகி இருக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.